ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான பீக்கங்காய் கறி தாங்க பார்க்க போறோம். சப்பாத்தி பூரினா நம்ம நார்மலா குருமா மசாலா அந்த மாதிரி தான் செய்வோம். இந்த மாதிரி பீக்கங்காய் கறி வச்சு சாப்பிட்டு பாருங்க, செம்ம அல்டிமேட்டா இருக்குங்க. சாதத்தோட வச்சு சாப்பிடவும் சூப்பரா இருக்கும். இட்லி தோசைக்குமே வச்சு சாப்பிடலாங்க, செம்ம அல்டிமேட்டா இருக்கும். இப்ப டேஸ்டி அண்ட் ஈஸியான இந்த பீக்கங்காய் கறியை எப்படி செய்யறதுன்னு இப்ப பாக்கலாங்க. நான் இன்னைக்கு இந்த மாதிரி பெரிய சைஸ்ல இருக்கிற பீக்கங்காய் 2 எண்ணம் எடுத்திருக்கேன். இதை ஃபுல்லாவே நல்லா தோலை சீவிட்டு நம்ம மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பொடியான இருக்காம ஓரளவுக்கு மீடியம் சைஸ்ல இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த தோலை நீங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு துவையலோ சட்னியோ அரைச்சு சாப்பிடலாங்க. இப்ப பீக்கங்காயை இந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். நான் எடுத்திருக்கிறது நல்லா பிஞ்சு காயா இருக்கு, அதனால விதையெல்லாம் நான் அப்படியே எடுக்கல, அப்படியே தான் சேர்த்துக்க போறேன். நீங்க எடுத்த காயில கொஞ்சம் முத்தின விதையா இருந்துச்சுன்னா வெளியே எடுத்துருங்க, ஏன்னா நம்ம விதை சேர்த்தும் போது கசப்படிக்கும். இப்ப பாருங்க, காயை நல்லா கட் பண்ணிட்டு நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். கறி செய்யறதுக்காக சட்டியில 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இப்ப நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 1 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். 5-6 பூண்டை இந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகுற அளவுக்கு வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. 1 டீஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிட்டு இதோடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பீர்க்கங்காயை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. காய் சேர்த்து நல்லா கலந்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாங்க. காயில இருந்து தண்ணி எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகி நல்லா சாஃப்டா நமக்கு காய் வதங்கி வரும். பாருங்க, காய் நல்லா வெந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசால் பொடி, 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாங்க. மிளகாய் தூள் மட்டும் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வெங்காயம் வதக்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கோம், உப்பு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்ப பொடியெல்லாம் சேர்த்து காயோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மறுபடியும் ஒரு 3ல இருந்து 4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லயே மூடி வச்சிடலாம். பாருங்க, நான் ஒரு 4 நிமிஷம் போல மீடியம் ஃப்ளேம்லயே மூடி வச்சிருந்தேன். நம்ம இந்த தண்ணி எல்லாம் ஊத்த தேவையில்லை, நம்ம காயில இருந்து விடுற தண்ணியிலேயே காய் நல்லா வெந்துரும். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோடவே 1 கப் அளவு பால் சேர்த்துக்கலாம். நான் நார்மலான பாக்கெட் பால் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாக்கெட் பாலுக்கு பதிலா நீங்க தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாங்க, இனிமே அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும். பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். பால் சேர்க்கறனால டேஸ்ட் இன்னுமே சூப்பரா இருக்குங்க. பாருங்க, மறுபடியும் 2 நிமிஷம் மூடி வச்சிருந்தேன். நம்மளோட சூப்பரான பீர்க்கங்காய் கறி நல்லா ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி செம்மையா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். நல்லா கலந்துட்டு ஸ்டவ் அணைச்சிட்டு நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம். நமக்கு சூடா இருக்கும் போது பார்க்க தண்ணியாட்ட இருக்கு, ஆறுச்சுன்னா நல்லா கெட்டி ஆகுங்க. நல்லா கலந்து விட்டுருவோம். அவ்வளவுதான். ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான பீர்க்கங்காய் கறி சாதத்தோட, சப்பாத்தி, பூரி, இட்லி தோசையோடய வச்சு சாப்பிட சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா இது போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லயும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.